ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வித்தியாசமாக செஞ்சிடலாம். லாஸ்ட் வீக் நம்ம போட்ட சட்னி வந்து 50,000 போயிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் வந்து நிறைய பேர் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த தக்காளி சட்னி. நான் வந்து அந்த சட்னியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கட்டாயம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூட 4 பூண்டு பல், இந்த மாதிரி உரிச்ச பூண்டை வந்து 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ரொம்ப வதக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப குவிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இட்லி ஊற்றி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த சட்னி செஞ்சிடலாம். இது கூட காரத்துக்கு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். 4 அல்லது 5 கூட சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதிகம் காரம் கிடையாது, அதனால நான் வந்து நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கூட உங்களுக்கு காரமே இல்லாத மிளகாய்னா ஒரு 7 to 8 கூட எடுத்துக்கலாம். நல்லா ரெட் கலரில் வரும். இப்போது இதெல்லாம் வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேறு ஒரு தட்டில் வச்சு இதை ஆற விடுவோம். இந்த மிளகாயில் வந்து குட்டியாக இருக்குது இல்லையா, காஞ்ச மிளகாயில் குட்டியாக இருக்கிறது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அது சேர்க்குறப்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 4 அல்லது 5 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி அதிகமாக வேணும், நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் கூட நிறையா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃப்ளேவரே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த சட்னியோட ஃப்ளேவரே. இப்போ நம்ம இதை லைட்டாக வந்து அந்த தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தக்காளியோட தோல் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு ட்ராப் எண்ணெய் கூட நீங்கள் விட்டு வதக்கிக்கலாம், வதங்க லேட் ஆச்சுன்னா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வதங்கிட்டதுக்கு வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆறுனதுக்கு நம்ம ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு உடைச்ச உளுந்து பருப்பு தான் போடணும்னு அவசியம் இல்லை. முழு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் உளுந்து இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ நான் எல்லாத்தையுமே இதில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போவே வந்து நல்லா செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே வாசனையாக இருக்கும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு கப்புக்கு மாற்றிடுங்க. ஸோ நம்மளோட தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இதை தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம நல்லா வந்து வதக்கிட்டு சேர்த்துருக்கனால ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.